இந்த எம்பெடிங் மாடல் டெக்ஸ்ட்டை வந்து n டைமென்ஷனல் வெக்டராக வந்து கன்வெர்ட் பண்ணும். ND அப்படின்னு நான் போடுறேன். n டைமென்ஷனல் வெக்டராக கன்வெர்ட் பண்ணும். வெக்டர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 0.02 -0.37 0.3 ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது என்ன வெக்டர்? திடீர்னு n டைமென்ஷனல் வெக்டர்னு சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் இருக்கும், அதை வந்து வெக்டராக மாற்றணும். அதுக்கு இந்த மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் n டைமென்ஷனல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் இருக்குன்னா உங்களுக்கு வந்து எக்ஸு ஒய்ன்னு இருக்கும். இது வந்து 2D. ஸோ இதிலே வந்து நம்ம Z வந்துச்சு அப்படின்னா 3D. இந்த எம்பெடிங் மாடலில் எத்தனை டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னா, ஸோ சில மாடல்ஸ் 768, சில மாடலில் 1536 இந்த அளவுக்கு டைமென்ஷனல் இருக்கும். n டைமென்ஷனல் 1536 டைமென்ஷனல்ஸ் வந்து இருக்கும் அந்த இடத்துல உங்கள் டேட்டாவை பிளாட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சிக்கிங்க ஒரு கிராஃபு, அதுக்கு வந்து 1536 டைமென்ஷனல் வந்து இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து நம்பராக மாற்றுறீங்க, டெக்ஸ்ட்டை வந்து வெக்டராக மாற்றுறீங்க, அதை வந்து கிராஃபில் பிளாட் பண்ணி வைக்கிறீங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது எப்படி இங்கே வெக்டராக மாற்றுச்சு அப்படின்னா, வேர்ட் டு வெக் கான்செப்ட் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா அதுவாகவே மாற்றும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வந்து டீட்டெயிலாக நம்ம பின்னாடி வரவே பார்க்கலாம். ஸோ PDF சங்கிங் ஒவ்வொரு லைனாக கட் பண்ணும், டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எம்பெடிங் மாடலுக்குள்ளே போகுது, வெக்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த வெக்டர் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வெக்டர் டேட்டாபேஸ்.